ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய விஜயத்தின் போது இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்யவும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் எரிபொருள் விநியோக குழாயை நிர்மாணிப்பதற்குமான திட்டத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இவை அபாயகரமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் அமுலாக்கப்பட்டால் நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்தியாவை சார்ந்திருக்க நேரிடும். இந்தியாவின் ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களே இன்று இவ்வாறான வேலை திட்டங்களை அமுல்படுத்த முயற்சிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மின் சக்தியையும் எரிசக்தியையும் இவ்வாறு விளையாட்டாக கருதுவது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது வெளியிடப்பட்ட இருதரப்பு கூட்டறிக்கை குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் கொழும்பில் நேற்று புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே விமல் வீரவன்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதை நாங்கள் நேர்மறையாகவே பார்க்கின்றோம். இருந்தபோதும் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் மற்றும் இரு நாட்டு தலைவர்களாலும் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையை தொடர்ந்து மேலும் பல்வேறு பிரச்சினைகள் தோற்றம் பெற ஆரம்பித்துள்ளன. இந்த கூட்டறிக்கையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் அதிதிறன் கொண்ட மின் கட்டமைப்புகளுடன் தொடர்பு ஏற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது குழாய் வழியாக மின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்பதே பொருளாகும். இதற்கு அரசாங்க தரப்பில் எம்மிடம் அதிக மின் உற்பத்தி இருப்பதாகவும் அந்த மேலதிக உற்பத்தியை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதற்கு இது சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி இன்று மேலதிகமாக உற்பத்தியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நாடு அபிவிருத்தி அடைந்து மின் நுகர்வு அதிகரிக்கும் போது இந்த மேலதிக உற்பத்தி இவ்வாறே இருக்கும் என்று யாராலும் எதிர்வு கூற முடியாது. மற்றையது அவசர நிலைமைகளின் போது இந்தியாவிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகளின் போது பங்களாதேஷ் அதானி நிறுவனத்திடம் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்தது. அதன் பின்னர் கட்டணத்தை செலுத்த முடியாமல் முழு பங்களாதேஷும் இருளில் மூழ்கியது. எனவே இந்த விவகாரத்தில் மின்சக்தியுடன் விளையாடுகிறார்கள். இது மிகவும் அபாயகரமான செயல்பாடு என்று நாங்கள் நம்புகின்றோம். மேலதிக மின் உற்பத்தி இருக்கிறது. மேலதிக உற்பத்தியை விற்பனை செய்வோம். அதனூடாக டொலர்களை நாட்டுக்கு வர வளைப்போம் என்று அரசாங்கம் எத்தனை தேவதை கதை கூறினாலும் எதிர்காலத்தில் முதலீடுகள் இல்லாமல் போகும்போது, புதிய ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், தொழில் வலயங்கள் உருவாகும் போது, அவற்றுக்கு தேவையான மின் வலுவை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போகும்போது இறுதியில் இந்தியாவிடம் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய நேரிடும். இந்தியாவில் மின்சாரத்தை கொள்வனவு செய்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மின் கட்டணத்தை செலுத்த முடியாமல் போனால் முழு நாடும் இருளில் மூழ்கும் நிலை உருவாகும். எனவே இது ஒரு எச்சரிக்கை நிறைந்த ஒரு திட்டமாகும். எல்லா பாகங்களிலும் இலங்கையை அவர்களுடன் இணைப்பொன்றை உருவாக்கி கொள்ளுவதே இந்தியாவின் தேவையாகும். அரசியல் ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும், மின்சக்தி ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் இலங்கையை அவர்களின் இடைத்தொடர்பு என்பதில் நடிக்கும் கதாபாத்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இந்தியாவின் அவசியமாகும். மேலும் அந்த கூட்டறிக்கையில் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகியவற்றிற்கு இடையேயான ஒத்துழைப்பு மலிவு மற்றும் நம்பகமாக எரிசக்தியை வழங்குவதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குழாய் திட்டத்தை அமல்படுத்தப் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரம் தொடர்பில் தற்காலிக கருத்துக்களை முன்வைத்தாலும் எமது நாடு எரிபொருள் வளம் கொண்ட நாடு இல்லை. எமக்கு தேவையான எரிபொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதே பயன்படுத்துகின்றோம். இலங்கையையும் இணைத்து எரிபொருளை குழாயொன்றை இணைத்தால் இறுதியில் எரிபொருளுக்காக இந்தியாவை எதிர்பார்த்திருக்க வேண்டி ஏற்படும். இந்தியா கூறும் விலையின் அடிப்படையில் எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்படும். குறைந்தது அது தொடர்பில் இலங்கை சார்பில் நிலைப்பாட்டை கூட வெளியிட முடியாத நிலை ஏற்படும். இந்த குழாய் இருபக்கமும் இயங்காது. இந்தியாவிலிருந்து இலங்கையை நோக்கி மாத்திரமே இயங்கும். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து குறைந்த விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்கிறது. அவற்றை சுத்திகரித்து IOC நிறுவனத்தினூடாக விற்பனை செய்யப்படுகிறது. இலங்கை சிங்கப்பூர் சந்தைக்கு ஏற்ப விலையை நிர்ணயித்திருந்தாலும் IOC மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் கொள்வனவு செய்கிறது. அவ்வாறு என்றால் அவர்கள் அதிக லாபத்தையும் அடைகிறார்கள். ரஷ்யாவிடம் இருந்து பெறும் எரிபொருளை சுத்திகரித்து இந்தியா அமெரிக்காவுக்கு கூட விற்பனை செய்கிறது. அதன் காரணமாக இந்த எரிபொருள் குழாய் எமது எரிசக்தி குழாயை பாதுகாக்காது. மாறாக எரிசக்தியை தோற்கடிக்கும் எரிபொருள் குழாயாக அமையும். இது அபாயகரமானதாகும். இந்தியாவிற்கு
பிரக்புத்ரா என்ற திட்டம் ஒன்று இருக்கிறது. வலயத்தில் உள்ள ஏனைய நாடுகளை அவர்களுடன் இணைத்துக் கொள்வதே அவர்களின் திட்டம். அநேகமாக இந்தியாவே அதிலிருந்து தப்பித்திருந்தது. இந்நிலையில் எமக்கு ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நிலைமையை அடிப்படையாக கொண்டு எமது தலைவர்களை பயன்படுத்தி ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அனுராவினூடாக இந்தியாவின் எரிபொருளை இலங்கைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். ஒருவேளை கட்டணம் செலுத்த முடியாவிட்டால் எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும். இந்தியாவின் ஆக்கிரமிப்பு தொடர்பிலும் இந்தியாவின் விரிவாக்கம் தொடர்பிலும் இலங்கைக்கு கற்பித்த ரோகன விஜயவீரவின் கீர்த்தி நாமத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் தலைவர்களின் தலைமைத்துவத்தினாலேயே இவ்வாறான திட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதே இதில் உள்ள சிக்கல்களாகும். கடந்த காலங்களில் கூறியவற்றை மறந்துவிட்டார்கள். மோடி தோனில் கால் வைத்ததும் அதில் மயங்கி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டுள்ளார்கள். இந்தியாவிற்கு ஏற்றவாறு எரிபொருள் குழாய் இணைக்கும் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள தீர்மானித்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.